வெல்கம் டு 770K. இந்த வீடியோ பதிவில் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 9 தான் பார்க்க போகிறோம். நம்ம மொத்தம் ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 48மே நம்ம டெலகிராம் சேனல் தான் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். நம்ம யூடியூப் சேனல் வீடியோ பார்க்க டிலே ஆனாலும் நாம் கரெக்டாக நம்ம டெலகிராம் சேனல் கொடுத்துட்டு வரோம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு 9 என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி சுல்தான்கள். இதுதான் தேர்வு 9 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், கியாசுத்தீன் பால்பனால் ஆதரிக்கப்பெற்ற பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞர் யார்? ஆன்சர் ஏ, அமீர் குஸ்ரோ. கொஷின் நம்பர் 2, வரிசைப்படுத்துக. சரியான வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அடிமை, கில்ஜ், துக்ளக், சையத், லோடி. கொஷின் நம்பர் 3, முகமது பின் துக்ளக் டெல்லியிலிருந்து தன் தலைநகரை எங்கு மாற்றினார்? ஆன்சர் டி, தௌலங்காபாத், தேவகிரி. ஏ அண்ட் பி. கொஷின் நம்பர் 4, சவுகான் என்னும் விளையாட்டின் போது நிகழ்ந்த விபத்தில் இறந்தவர்? ஆன்சர் ஏ, குபுதீன் ஐபக். கொஷின் நம்பர் 5, குவத் உல் இஸ்லாம் மல்ஜியின் என்னும் மசூதியை கட்டியவர்? ஆன்சர் பி, குபுதீன் ஐபக். கொஷின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பொறுத்துக. துக்ரில் கான் பார்த்தீங்கன்னா வங்காள ஆளுநர். கைகுபத் பார்த்தீங்கன்னா மாலிக் ஜலாவுதீன். பஹ்லுல் லோடி பார்த்தீங்கன்னா ஷிர்ஷந்தா ஆளுநர். ராசியா பார்த்தீங்கன்னா ஜலாவுதீன் யாகூப். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 4, 3, 2, 1. கொஷின் நம்பர் 7, இல்துமிஸ் ஆட்சியின் போது இராணுவ அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் சி, இக்தகர் அல்லது முக்தி. கொஷின் நம்பர் 8, சித்தூர் சூறையாடல் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, அலாவுதீன் கில்ஜித் மற்றும் ராஜபுத்திர படைகள். கொஷின் நம்பர் 9, ஜலாவுதீனின் ஆட்சியின் போது படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆன்சர் பி, அலாவுதீன் கில்லி. கொஷின் நம்பர் 10, இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிஸ்லியா வரியை விதித்தவர் யார்? ஆன்சர் பி, குபுதீன் ஐபக். கொஷின் நம்பர் 11, சூபி ஞானிகளும் யானைய மத தலைவர்களுடன் தாராள மனதுடன் பரிசு வழங்கி அவர்களை கௌரவித்தவர்? ஆன்சர் பி, ப்ரோஷா துக்ளக். கொஷின் நம்பர் 12, அரச பதவியை விடுவித்து தில்லியில் இருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரு சுல்தான்? ஆன்சர் பி, ஆலம் ஷா. கொஷின் நம்பர் 13, டெல்லி சுல்தானின் கட்டிடக்கலை வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் டி, இந்தோ சராசானி பாணி. கொஷின் நம்பர் 14, அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்திய சுல்தான்? ஆன்சர் பி, முகமது பின் துக்ளக். கொஷின் நம்பர் 15, தைமு படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு? ஆன்சர் சி, 1398 டிசம்பர். கொஷின் நம்பர் 16, வேளாண்மையை கவனித்துக் கொள்ள திவான் இ கோரி என்ற துறையை ஏற்படுத்திய சுல்தான்? ஆன்சர் சி, முகமது பின் துக்ளக். கொஷின் நம்பர் 17, இபின் பதுதா எந்த நாட்டைச் சேர்ந்த பயணி? ஆன்சர் சி, மொரோகோ. கொஷின் நம்பர் 18, நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர்?
ஆன்சர் ஏ அலாவுதீன் கில்ஜி. கொஷின் நம்பர் 19. ஒற்றர்களை பணியமர்த்தியவர் மற்றும் அஞ்சல் முறையை ஏற்படுத்திய சுல்தான். ஆன்சர் சி அலாவுதீன் கில்ஜித். கொஷின் நம்பர் 20. இஸ்லாமியருக்கு நிகரான ராய், ராணா, தாகூர், ஷா, மஹாதா, பண்டித் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்பட்டன என்று கூறியவர். ஆன்சர் ஏ பரணி. இதோடு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் 9 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்வு வந்து 10 பார்ப்போம். அந்த தேர்வு 10ஓட டாபிக் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.